இயேசுவே ஆண்டவர், மரியே வாழ்க. இயேசுவின் இனிய நாமத்தில் அன்புக்குரியவர்களே, 21வது நாள் நாம் அன்னையை பற்றி தியானத்தை ஜெபிக்கிறோம். இதே நாள் ஆண்டவர் பரலோகத்துக்கு விண்ணகத்துக்கு எழுந்தருளி சென்ற 40ஆம் நாள். ஆண்டவருடைய விண்ணப்பை பற்றி நான் இன்றைக்கு தியானிக்காமல் மாதாமாவுடைய இந்த தியானத்தையே நான் இன்றைக்கி தொடர்ந்து உங்கள் கூட செய்கிறேன். ஏன்னு சொன்னால், நம்ம 30 நாள் இந்த மே மாதம் மாதாவுடைய நாள்னு சொல்லி தியானிக்கிறதுனால திரும்பவும் அவங்களை வாழ்த்தி இந்த தியானத்தை தொடங்குகிறேன். விண்ணக அரசியே மனுக்களி கூறும் அல்லேலூயா. ஏனெனில் இறைவனை கருத்தாங்க பேறு பெற்றீர் அல்லேலூயா. தான் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா. எங்களுக்காக இறைவனை மன்றாடும் அல்லேலூயா. கனிமரியே அகமகிழ்ந்து பூரிப்படைவீர் அல்லேலூயா. ஏனெனில் ஆண்டவர் உண்மையாகவே உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா. ஜெபிப்போமாக. இறைவா, உம்முடைய திருமகனும் எங்கள் ஆண்டவருமாய இயேசு கிறிஸ்து உயிர்ப்பினால் உலகம் மகிழ அருள்புரிந்தீரே. அவருடைய திருத்தாயாகிய கன்னிமரியாள் துணையால் நாம் என்றென்றும் நிலைத்த வாழ்வின் பேரின்பத்தை பெற அருள் புரியுமாறு எங்கள் ஆண்டவராகிய அது இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அன்பானவர்களே, மாதாமாவுடைய வியாகுலங்கள் அல்லது வேதனைகள், துன்பங்கள் அப்படி சொல்லி நம்ம நிறைய தியானிப்போம். நேற்று நான் உங்களுக்கு சொன்னேன். ஆனால் இன்றைக்கி இன்னும் ஒரு ஆஸ்பெக்ட்லேருந்து நான் அதை பார்க்குறேன். இன்னொரு வித்தியாசமான ஒரு சிந்தனையிலேருந்து பார்க்குறேன். என்னென்னா, தன் மகனையே தகனப்பலியாக பரமபிதாவுக்கு ஒப்பு கொடுத்த தாய். சொல்லப்போனால் பெரிய குரு நம்ம ஆண்டவர் தான். அந்த பெரிய குருவாகிய ஆண்டவர் தன்னையே தகனப்பலியாக கொடுக்கிற பொழுது அம்மா பாத்திரமாக ஏற்றி கொண்டு நிற்கிறாங்க. கோ-ரெடெம்ட்ரிக்ஸ், தன் வயிற்றிலிருந்து பிறந்த மகன். அதனால் மாதாமாவுடைய பேஷன் அல்லது பாடுகள், வேதனைகள் அப்படின்னு சாரோஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறோமே, இட் இஸ் நாட் ஜஸ்ட் எ சேட்னஸ், எ நெகட்டிவ் சேட்னஸ், சம்திங் லைக் எ நெகட்டிவ் டிப்ரெஷன். நோ, பட் இட் இஸ் தி ப்ரிசைஸ் மோமெண்ட் ஆஃப் க்ளோரி. அதை தான் நான் சொன்னேன். என்னுடைய நேரம் அப்படி ஆண்டவர் சொல்கிறார் பார்த்தீங்களா, அந்த நேரம்ங்கிறது இந்த நம்ம வாட்ச் வச்சு கணக்கு பார்க்குற இந்த உலகத்தை சேர்ந்த நேரம் இல்லை. கடவுள் அவருக்கு நிர்ணயம் செய்த நேரம். அந்த நேரத்தில் மாதம் பங்கு பெறுகிறாங்க. இதுக்கு தான் நீங்கள் இந்த வார்த்தையை நினைக்கும்போது இயேசுவின் சிலுவை அருகில் தாயும் தாயின் சகோதரியும் குலப்பாவின் மனைவிமான மரியாவும் மக்தலா மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். இயேசு தம் தாயையும் அருகில் நின்று கொண்டிருந்த தம் அன்பு சீடரையும் கண்டு தாயிடம், அம்மா, இவரே உன் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிலும், இவரே உன் தாய் என்றார். அந்த நேரம் முதல் சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். இந்த கைரோஸ் அப்படின்னு நேற்றே ஒரு வார்த்தை கிரேக்க மொழியில் சொன்னேன். கைரோஸ், இட் இஸ் நாட் குரோனோஸ். இந்த கைரோஸ் அப்படின்னு கடவுளுடைய மகிமை நேரம். அந்த நேரத்தில் தான் அம்மா சிலுவை அருகில் ஆண்டவர் பக்கத்தில் நிற்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த வார்த்தையை நீங்கள் தியானிக்கும்போது முக்கியமாக பழைய ஏற்பாட்டில் அந்த புக் ஆஃப் ஜெனசிஸ்ன்னு சொல்லுவாங்களே, தொடக்க நூல், அதில் 3வது அதிகாரத்தில் 15வது வசனத்தை 16வது வசனத்தை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்து தியானிக்கணும். என்ன வித்தியாசம்னா, கார்டன் ஆஃப் ஈடன், அங்கே ஒரு மரத்தில் ஒரு பழம் தொங்குது. அந்த பழத்தை சாப்பிட்டதுக்கு ஒரு பெண்மணி இருந்தாங்க, அதை கடிச்சிட்டாங்க. அப்பமே அந்த கூட இருந்த மனுஷனும் அந்த பழத்தை சாப்பிட்டுட்டாங்க. அதனால் சாவு வந்தது, பாவம் நுழைத்தது, சாவு அங்கே அவங்கள கவி கொண்டது. அதை ரோமியர்கள் அதிகாரத்தை சில பேர் ரொம்ப அர்த்தமாக எழுதுவார். ஒரு மனிதனால் பாவம் நுழைந்தது அமார்த்தியா,
அதனால கப்பிக்கொண்டது மனுஷனை. இந்த இடத்துக்குள்ள வார்த்தைக்கு அதுதான் செயின்ட் அம்ப்ரோஸ் படிக்கணும். செயின்ட் அம்ப்ரோஸ் வாஸ் த பிஷப் ஆஃப் மிலான் 4th century. அவர் இந்த வியாக்கியானம் கொடுப்பார். என்னன்னா, இங்கே நிற்கிற பெண்மணி புதிய ஏவாள் சிலுவையில் தொங்குகிறது, அவள் வயிற்றில் கனிந்த கனி. இந்த வார்த்தையை ஒரு தடவை அம்மா சொன்னாங்க என்கிட்ட, உன் வயிற்றின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டதே. அப்படி நீங்க படிக்கிறீங்களாப்பா? ஆமா. அந்த வார்த்தையை அடிக்கடி தியானிச்சு பாருங்கப்பா. எப்படியோ இந்த லூக்கா நற்செய்தியில அந்த வார்த்தை இருக்கும். அது எலிசபெத் அம்மா வாயில வரக்கூடிய ஒரு வார்த்தை. பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உன் வயிற்றில், இங்க புது தமிழாக்கம் வளரும் குழந்தையும் அப்படி போட்டிருக்கு. பட் இட் இஸ் டோட்டலி மிஸ்டேக்கன் டிரான்ஸ்லேஷன். உன் வயிற்றின் கனியும் ஆசி பெற்றதே. 2 ஆசீர்வாதம். ஒன்று பெண்மணிக்குள்ள ஆசீர்வாதம், இன்னொன்று வயிற்றில் உள்ள கனியின் ஆசீர்வாதம். இந்த வளரும் அப்படிங்கிற வார்த்தைக்கு இடமே கிடையாதுங்க. இட் இஸ் நாட் சிம்பிளி செட் வளரும், நாட் அட் ஆல். இட்ஸ் எ வெரி டிஃப்ரெண்ட் வேர்ட். அதில் இந்த மரியில இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வார்த்தையை மாற்றிருக்காங்க. ஆனால் நல்ல வேலை நம்ம எல்லாரும் சொல்லும்போது உன் வயிற்றின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டதானே சொல்றீங்க, அப்படிதானே? கனியும் தானே சொல்றீங்க. வயிற்றின் கனியும் ஃப்ருக்டூஸ் வெந்திரிஸ் துய். இந்த கனி தான் இப்போ இந்த புதுசா இந்த புதிய ஏதேன் தோட்டம், அது கல்வாரி தோட்டம், மரத்தில் தொங்கியது. இந்த கனி இந்த தாயின் வயிற்றில் கனிந்த கனி. இதனால தான் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய வார்த்தை. நம்ம ஆண்டவர் அம்மாட்ட பேசும்போது, இது தமிழில் இங்கே எழுதியிருக்கோம். நம்ம தமிழ் பண்பாடுங்கிற வார்த்தைக்காக வேண்டி அம்மா அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன எழுதியிருக்குன்னா, பெண்ணே, இளம் பெண்ணே அப்படிங்கிற வார்த்தையில் அர்த்தம் எடுத்துக்கொள்ளலாம். இளம் பெண்ணே. த புக் ஆஃப் ஜெனசிஸ் தொடக்க நூலில் என்ன எழுதியிருக்கும்? 3வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, முதலாவது அந்த பாம்புக்கு ஆண்டவர் தண்டனை கொடுப்பார். அந்த தண்டனை கொடுக்கும்போது என்ன சொல்லுவார்னா, உன் வாழ்நாளெல்லாம் புழுதியை தின்பாய் அப்படி சொல்லிட்டு, உனக்கும் பெண்ணுக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். உனக்கும் பெண்ணுக்கும். அந்த பெண்ணு தான் இங்கே நிற்கிறாங்க சிலுவை அடியில். அதைத்தான் செயின்ட் அம்ப்ரோஸ் will interpret it. இந்த சிலுவை அடியில் நின்றாள் அப்படி போட்டிருக்குதே. ஆண்டைக்கு ஏதேன் தோட்டத்தை மரத்தடியில் ஒருத்தி நின்றாள். ஆனால் இப்போ இந்த பெண்மணி நிற்கிறாள். சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் நின்றாள். அந்த நின்றாள் அப்படிங்கிற வார்த்தைக்கே அவர் ஒரு விளக்கம் கொடுப்பார். ஏன்னா, she was not in tears, but she was standing there to crush Satan. அவள் வித்துக்கும் முன் வித்துக்கும் அதன் குதிங்காலை காயப்படுத்துவாய். நீ அதன் குதிங்காலை காயப்படுத்துவாய், ஆனா உன் தலையை அவள் நசுக்குவாள். இன்னொரு வார்த்தை நீங்க ஹெபிரேயத்தில் நீங்க மண்டையை உடைப்பாள் அப்படின்னு அர்த்தம் எடுக்கலாம். நசுக்குவாள், ஜஸ்ட் கிரஷ்ங்கிற மாதிரி உடைப்பாள். இது ரொம்ப முக்கியமான நேரம் நம்ம ஆண்டவரை பற்றி. ஏன்னா மாதா ரொம்ப முக்கியமான நேரத்தில் தான் ஜான்ஸ் காஸ்பல் நிற்கும். ஒன்று ஆண்டவர் தன்னை ஆண்டவர்னு வெளிப்படுத்துகிறார். அது காணா ஒரு திருமணம். அதை நீங்கள் யோவான் எழுதின நற்செய்தியில் 2வது அதிகாரத்தில் படிங்க. அங்கேயும் மாதாவை உமன் அப்படி தான் கூடுவார். தமிழில் அழகாக இருக்கட்டும் அப்படி சொல்லி அம்மானு எழுதியிருக்குது. ஏன்னா நம்ம வழக்கப்படி ஸ்திரியே அப்படின்னு ஒரு மகன் தாயை கூப்பிடுறது இல்லை. ஆனால் ஜான்ஸ் காஸ்பல் இஸ் கிளியர்லி த நியூ ஜெனசிஸ், த புக் ஆஃப் ஜெனசிஸ். திஸ் இஸ் த உமன் who crushed the satanic power. அந்த அர்த்தத்தில் தான் அந்த ஜான்ஸ் காஸ்பல் 2 and John's Gospel 19 they make a little connectivity. நீங்கள் கனெக்டிவிட்டின்னு சொல்வீங்களே, அதுதான் காணா ஒரு திருமணத்திலிருந்து கல்வாரி அடி வரைக்கும் அந்த அம்மா வந்துட்டே இருக்காங்க. ஏன்னா தன் வயிற்றில் கனிந்த கனி தூக்கிட்டு வராங்க. அதுதான் அவளுடைய பலி. ஸோ in one way she is the queen of the apostles, the queen of all priests.
ஆண்டவரோடு அந்த காணிக்கையை ஒப்பு கொடுக்கிறார் பரம பிதாவே, எனக்கு ஒரு மகளை கொடுத்தீங்க, அந்த மகளை உங்கள்கிட்ட கொடுக்கிறேன். இதனால தான் லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரத்தில் 34 முதல் 35 உள்ள வசனங்கள், அந்த சிமியோன் அப்படிங்கிற ப்ராஃபட் அம்மாவுக்கு ஒரு வார்த்தை சொல்வார். ஏன்னா இதோ இந்த குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். உமது உள்ளத்தையும் ஒரு வாள் பாயும். வாஸ்தவம்தான், அதுதான் இந்த டைம். ஆண்டவருடைய மகிமை நேரம் சொன்னேன். இந்த மகிமை நேரத்தில் ஏன் இது அப்படின்னு சொன்னா, ஒரு விதத்தில் அம்மாவுக்கு ஒரு பெரிய துன்பம், அதே நேரத்தில் இந்த துன்பம் ஆண்டவர் சொல்வார், சிலுவையில் பாடுபட்டன்றோ மகிமை அடைய வேண்டும். இந்த துன்பம் இல்லாம மகிமை இல்லை. இந்த பாத்தோஸ் இல்லாம கைரோஸ் இல்லை. பாத்தோஸ் சஃபரிங், கைரோஸ் மகிமை. வித்வுட் பாத்தோஸ் நோ கைரோஸ். அப்போ during the whole suffering of Jesus, she is carrying the chalice. அதனால்தான் பரமபிதாட்ட தன் மகளை தான் உப்பு அடிச்சு கொடுக்குறாங்க. பலி எனக்கு அருமையாமா சொன்னாங்க, எப்ப நீ நட்டு கையில் தூக்குறப்போ அப்பப்போ கிட்ட நிற்பேப்பா, பக்கத்தில் நிற்பேப்பா. எனக்கு அது பெரிய ரெவல்யூஷன். இது நான் புக்கில் படித்ததை உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. திஸ் இஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ் எவ்ரி டே. நான் எங்கெல்லாமோ தூக்கி வருவேன், அந்த பூசியில் வந்துச்சுன்னா என்னையே மறந்துடுவேன். ஏன்னா அதுதான் ஷீ ஸ்டார்டிங் நியர். அம்மா கண்ணீர் வடித்தாங்களா, தேம்பி அழுதாங்களோ, டெஃபினெட்லி ஒரு தாய் தன் குழந்தைய பலி கொடுக்கும்போது பார்த்துட்டு நின்று அழாமலா இருப்பாங்க. ஆனால் இங்கே என்ன ஜான்ஸ் எக்ஸ்பிரஷன் இஸ், அம்மா இந்த மகிமை நேரத்தில் நிற்கிறாங்க. அந்த ஜான்ஸ் காஸ்பல் 2ல் சொல்ல, என் நேரம் வரவில்லையே அப்படின்னாங்க. எப்போ திஸ் இஸ் த நேரம், கைரோஸ். அம்மா இப்போதான் இந்த நேரம் நிற்கிறியே, அதுதான் என் மகனே, ஒன்று பரம தந்தைக்கு நான் கொடுக்குறேப்பா. இது இல்லாமல் தூய ஆவியானவர் கிடைக்க மாட்டார். இவர் இல்லாமல் ஒயின் கிடைக்காது. இவர் போனதுக்கு பிறகு அந்த ஒயின் நமக்கு கிடைக்கும். அவர் சொல்லுவதெல்லாம் செய்யுங்கள் அப்படின்னு அந்த காணவர் திருமணத்தில் சொல்றது தான் இந்த இடத்துல நமக்கு சொல்லுவாங்க. இவர் செய்ததையெல்லாம் நீங்கள் நினைவு கூர்ந்து அவர் சொல்லுவதெல்லாம் செய்யுங்கள், நீங்கள் தூய ஆவியானவர் பெறுவீர்கள். திஸ் இஸ் த டைம் ஆஃப் நியூ வைன். we are living at the time of kairos. ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் நமக்கு அந்த புதிய ரசத்தை தருகிறார், தூய ஆவியானவரை வல்லமையை தருகிறார், அந்த சந்தோஷத்தை தருகிறார். ஏன் அப்படின்னா இதுக்கு பின்னணி என்னன்னா, தலையை நசுக்குவார், பாப மன்னிப்பு, சாத்தானுக்கு சாட்டையடி. இது ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா இந்த அம்மாவுடைய துன்பத்தை நம்ம தியானிக்கும் போது, நம்ம ஆண்டவரை பலி கொடுக்கும்போது என்னத்துக்காக பலி கொடுத்தாங்க? நமக்கு பாவ மன்னிப்பு. அந்த பாவ மன்னிப்பு இல்லாம உனக்கு ஓய்வு கிடைக்காது, சந்தோஷம் வராது. ரொம்ப முக்கியம். வேளாங்கண்ணிக்கெல்லாம் நம்ம போகிறோம், கண்டிப்பாக தான் போகணும். நம்ம அம்மாட்ட என்ன கேட்கணுமோ கேட்கலாம். நம்ம அதிகம் பேரும் என்னென்னா, எல்லாம் எனக்கு வேணும், அது வேணும், இது வேணும் இல்லாத கேட்போம். ஷுவர், என்கிட்ட கூட அம்மா அப்படிதான், உனக்கு என்னப்பா வேணும் கேளுப்பா அப்படிதான் சொன்னாங்க. எனக்கு ஒரே அழுக அழுதுட்டு, என் நெஞ்சுக்குள்ளே தங்குமா அப்படின்ட்டேன். என் நெஞ்சுக்குள்ளே தங்கு, நெஞ்சுக்குள்ளே தங்குறப்பா அப்படின்னாங்க. இதனால தான் இப்படி பேசுகிறவங்ககிட்ட. அவங்க நெஞ்சுக்குள்ளே வச்ச பிறகு எனக்கு பீடி வேணும், சிகரெட் வேணும், குவார்ட்டர் வேணும், ஆஃப் வேணும், நாங்கள் எல்லாம் கேட்கறது இருக்குது. ஒன்றும் இல்லை. த ஃபுல்னஸ் ஆஃப் லைஃப் இஸ் வித் மீ. என்ன சண்டே, ஐ ஹவ் நோ டவுட். என்கிட்ட கேட்பேங்க, மொச்சத்து போய் ஷுவர் போவேன், மொச்சத்து போவேன். யார்கிட்ட ஜெபிக்கிறவங்க, அதுக்கு தான் நான் உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். எனக்கு ஜெபத்தை கேட்டால் மிஸ் பண்ணக்கூடாது, மோட்சத்தை மிஸ் பண்ணக்கூடாது. அதான் அம்மாட்ட நான் வைக்கிற பெரிய வேண்டுகோள். என் நெஞ்சுக்குள்ளே இருப்பா, யார் ஜெபத்தை கேட்கணும் அவங்களும் சேர்த்து கூட்டிட்டு தான் வருவேன். ஷுவர், டாக்டர் நிறைய தியானம் கொடுப்பா அப்படின்ட்டு இருக்காங்க. அதெல்லாம் இப்படி கத்தி பேசுகிறேன்னு வச்சுக்கொள்ளுங்க. ஆனால் இன்னைக்கு இந்த தியானத்தை ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதாவுடைய வேதனைகளை நினைக்கும் போது
ஆண்டவருடைய வேதனை பாடுகளுடைய பங்கு தான் இது. அதுக்கு தான் God created this mother to be his comfort and his strength. ஆண்டவருக்கு பக்க பலமாக இருந்து co-redemptrix ஆண்டவர் தாங்கிட்டு நிற்கிறாங்க. அதுதான் இந்த உலகத்தில் ஆண்டு வந்த நேரத்தில் நினைக்கலாம், ஆண்டவருக்கு ஆறுதலும் ஆற்றலுமா இருந்த ஒரே மனுஷனா அவங்க தான் இருக்கும். வாஸ்தவமாக நிறைய நேரத்தில் ஆண்டவர் ஒரு மாதிரி பேசுவது மாதிரிலாம் நினைப்பாங்க. முக்கியமாக உதாரணமாக கல்யாண நேரத்தில் கூட இதை பற்றி நம்ம என்னமா செய்ய அப்படின்னு கேட்ட மாதிரி இருக்கும். She understood him. ஏன்னா இந்த மகிமை நேரம் இது, அது நாட் இன் கானா ஆஃப் கேலரி, பட் இட்ஸ் கால்வரி. கைரோஸ் இஸ் கால்வரி. ஆனால் அந்த கைரோஸுக்கு ஒரு ஃபோர் டெஸ்ட் மாதிரி கானா ஒரு மேரேஜ் நடக்குது. தொடக்கத்திலே தன்னை வெளிப்படுத்தினார் சொல்லியிருக்கல, அதான் அம்மா ஆண்டவரை வெளிப்படுத்தவும் அவரை சிலுவையில் பலி கொடுக்கவும் அந்த அம்மா கூடவே நிற்கிறத அவர்களை சுட்டி காட்டுறார். ஸோ த புக் ஆஃப் ஜான்ஸ் காஸ்பல் இஸ் த நியூ டெஸ்டமெண்ட்ல உள்ள புக் ஆஃப் ஜெனசிஸ். ஒரு விதத்தில் சொல்ல போகிறோம், ஆண்டவரை பற்றிய அறிவு அது இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து தான். எப்படி ஒரு ஏதேன் தோட்டத்தில் ஒரு ஆண் பெண்ணுமாக பாவத்தில் விழுந்தாங்களோ, அதே மாதிரி இங்கே ஆணும் பெண்ணுமாக நம்ம பாவத்திலிருந்தும் சாவிலிருந்தும் விடுதலை பெற்று கொடுக்குறாங்க. அதுதான் சேர்ந்தது. ஆகவே அன்பார்களே, இந்த காரியத்தை நீங்கள் அடிக்கடி தியானிக்கும் போது மாதாவுடைய வேதனையில் பங்கு பெறுகிறீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷம். நேற்றே நான் சொன்னேன், ஒவ்வொரு நாளும் தியானிச்சு பாருங்க. வாரத்துக்கு ஒரு நாளாவது அம்மாவை வேதனைகளை நம்ம தியானிக்கணும். நான் வழக்கமாக சனிக்கிழமை வச்சுக்குவேன், வெள்ளிக்கிழமை ஆண்டுக்கு, சனிக்கிழமை மாதாவுக்கு வச்சுக்குவேன். அப்படி வச்சு ஸ்பெஷலாக ஜெபிப்பேன். ஏன்னா அம்மா கூட அந்த பாடுகளில் பங்கு பெற்றாலேயே யூ ஆர் என்டரிங் இன்டு கைரோஸ், யூ ஆர் என்டரிங் இன்டு க்ளோரி ஆஃப் காட். சில நேரத்தில் நம்ம நிறைய வேண்டுதல்கள் வைப்போம். வேண்டுதல்கள் வைக்கிறதுல தப்பு இல்லை. நிறைய வேண்டுதல்கள்லாம் நமக்காக வேண்டி கேட்குற மாதிரி இருக்கும். செல்ஃபிஷ் தான், கொஞ்சம் சுயநலத்தோடு தான் நிறைய வேண்டுதல்கள் வைப்போம். நான் கூட நிறைய வேண்டுதல்கள் வைப்பேன்னு வச்சுக்கொள்ளுங்க. ஆனால் இந்த ஜெபம் ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கக்கூடாது. யூ ப்ரே ஃபார் த வேர்ல்டு. அதான் மாதாவுடைய ஜெபம். த கிரேட்னஸ் அபவுட் அவர் லேடி இதுதான். ஷீ இஸ் தி அப்பாஸ்டல் ஆஃப் த பீப்புள். ஸோ ஷீ இஸ் த ரெஜினா அப்போஸ்தலோரும் அப்படின்னு சொன்ன போலாம். 12 அப்போஸ்தல் தவிர மாதாவை ரெஜினா அப்போஸ்தலோரும் ஒரு நோவிஸ் அப்படின்னு அவங்களுடைய பிரார்த்தனைகளை ஜெபிப்போம். அப்போஸ்தலர்களின் ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். அப்படி ஏன் அப்படின்னா, இந்த வார்த்தை நீங்கள் மெச்சுக்கோரி மாதாவுடைய செய்தி கேட்டீங்கன்னா அடிக்கடி மை டியர் அப்போஸ்டல்ஸ் ஆஃப் லவ் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அப்படின்னா அன்பின் திருத்தூதர்களே, என் அன்பின் அப்போஸ்தலர்களே அப்படின்னு நல்ல பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் கூப்பிடுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த அன்புக்கு நம்ம சாட்சிகளாக இருக்கணும். ஆகவே அம்மா ஆண்டோடைய துன்பத்தில் பாடுகள் பட்டானா ஓயாமல் அழுது புலம்புறதுக்கு தான் இல்லை, அழுக உண்டு, கண்டிப்பாக உண்டு. மகன் சிலுவையில் தொங்கும்போது சிரிக்கவா செய்வாங்க? இல்லை. அந்த துன்பத்தில்னா her whole heart goes to the world. உலகத்தையெல்லாம் அதில் சேர்க்குறான். எல்லாரும் என் பிள்ளைங்க தப்பா, அது எந்த சபனும் இல்லை, எந்த மதமும் இல்லை, எல்லாரும் என் பிள்ளைங்க தப்பா. தேர்ஃபோர் நம்ம எல்லாத்தையும் மனசுக்குள்ள வச்சு அவங்களுக்காக ஜெபிக்கணும். ஆகவே நம்முடைய வேண்டுதல்களில் எனக்கு எனக்கு எனக்குன்னு வேண்டுதல் கொஞ்சம் வச்சுக்கொள்ளுங்க, வேண்டாம் நான் சொல்லலை. ஆனால் ஃபார் த வேர்ல்ட் எல்லா ஆத்துமாக்களும் மீட்பு பெறணும். நான் ஊசியில் முக்கியமாக அந்த கொரோனா ஒலிப்சாஸ்னால இன்றைக்கி அவதிப்படக்கூடிய எல்லா மக்களுக்கும் விடுதலை கிடைக்கணும். அப்படி இறந்து போன ஆத்மாக்கள்லாம் அவங்களாம் நித்திய வெளிச்சத்தில் இடம் பெறணும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் வேண்டிக் கொண்டேன். ஆகவே அன்பானவர்களே, உங்களுக்கும் இப்படி தான் சொல்லுவேன், ப்ரே ஃபார் ஆல் த சோல்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். எல்லாரும் பாவத்திலிருந்தும் தீமையிலும் சத்திரின் வலையிலும் விடுதலை பெறணும் அப்படி வேண்டிக் கொள்ளும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை நற்கண்ணைக்கு முன்னால் என்னென்னா, தேவ திரு அமுதே ஜீவன் தரும் கனியே, தேவ திரு அமுதே ஜீவன் தரும் கனியே,
உமக்கே மகிமை உமக்கே பெருமை என்றென்றும் ஆராதனை. உமக்கே மகிமை உமக்கே பெருமை என்றென்றும் ஆராதனை. பார சிலுவை சுமந்தவரே பாவ கடனை தீர்த்தவரே. ரொம்ப முக்கியமான வார்த்தை அது. பார சிலுவை சுமந்தவரே பாவ கடனை தீர்த்தவரே. ஆண்டவர் மாத்த சிலுவை சுமக்கலன்னா நம்ம பாவ கடன் இன்னும் தீரான. அதான் அதுதான் அம்மாவுடைய பங்கு. பார சிலுவை சுமந்தவரே பாவ கடனை தீர்த்தவரே. கண்ணியின் மகனே கனிரசமே என்றென்றும் ஆராதனை. கண்ணியின் மகனே கனிரசமே என்றென்றும் ஆராதனை. தேவ திரு அமுதே ஜீவன் தரும் கனியே உமக்கே மகிமை உமக்கே பெருமை என்றென்றும் ஆராதனை என்றென்றும் ஆராதனை என்றென்றும் ஆராதனை.